அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த திருப்புமுனை சேனலில் பல ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யார் கடவுள், முருகனா அல்லது யூடியூபர்ஸா? ஸோ இந்த கொஸ்டின்கான விடை என்னவா இருக்கும், எதனால் இது அரைஸ் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுதே உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் கடவுள்? முதல்ல யார்? முருகர் தானே கடவுள். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கோவிலுக்கு போகலாம், முருகரை கும்பிடலாம், வீட்டில் வழிபடலாம். ஸோ நம்ம மனசில் என்ன பூஜை தோணுதோ அந்த பூஜையை நம்ம முருகருக்காக சமர்ப்பிக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? யூடியூபர்ஸ்க்காக நம்ம தேடி தேடி போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்கிறோம். 36 தடவை கந்தசஷ்டி படிக்க சொன்னால் உடனே மறுநாள் படிக்கிறது இல்லையா? வேல்மாறல் 48 நாள் படிக்க சொல்கிறாங்களா, உடனே படிக்கிறது. அப்புறம் சண்முக கவசம் படிக்க சொல்கிறாங்களா, அதையும் உடனே செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த பூஜை சொல்கிறாங்களா, செய்கிறது. இந்த பூஜை சொல்கிறாங்களா, உடனே செய்கிறது. ஸோ இதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது சொல்கிறாங்க, ஆனால் அந்த விஷயத்த நீங்கள் ஏன் செய்யணும்? இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குலதெய்வம் அப்படின்ற ஒரு கடவுள் கண்டிப்பாக இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ வழி வழியாக, அதாவது தலைமுறையாக வந்து அந்த வழிபாட்டு முறை ஒரே மாதிரி தான் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டு, குலதெய்வ கோயில், ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது குலதெய்வ வழிபாட்டை மாற்றுவாங்களா? கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க தலைமுறையாக வந்து அந்த வழிபாட்டு முறை வந்து அவங்க குடும்பத்துக்கான ஒரு விஷயம். அது போல தாங்க முருகர் வழிபாட்டும். நம்ம மனசில் தோன்றதை நம்ம செஞ்சாலே முருகர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார், சரிங்களா? யாருக்காகவும் எதையும் நம்ம செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அவங்களோட வியூஸ்க்காக, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்காக பல விஷயங்களை போடுறாங்க. அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முருகர் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதையே நம்ம கடைப்பிடிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தோணும் இல்லையா? அதுதான் முருகர் உங்களுக்கு சொல்கிற வழிபாட்டு. இப்போ நானும் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இது வரைக்கும் யார் சொல்கிறதையும் நான் எந்த யூடியூப்க்கும் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கிடையாது. அவங்க சொல்கிற வழிபாட்டையும் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என் மனசுக்கு ஏன் முருகர் என்ன சொல்கிறாரோ அந்த வழிபாட்டை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன் இந்த வழிபாட்டை இந்த மாதிரி நான் செய்யும் போது முருகர் எனக்கு அதிசயம் நடத்தலையா? அந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன, முருகரை தேடி போடுறத விட நிறைய யூடியூபர்ஸை தேடி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல யார் கடவுள்ன்றது நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. இன்னும் இப்போ முருகர் காலில் விழுந்தாது அவர் கருணை காமிச்சு, உங்களுக்கு மேலே கருணை காமிச்சு பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செய்வார். யூடியூபர்ஸ் காலில் போய் விழுறீங்களே, அப்போ வந்து அவங்க என்ன கடவுளா? அவங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இருக்க ஷார்ட்ஸ்லாம் எப்படி போடுறாங்க? என் காலில் விழாதன்றாங்க. ஸோ இப்போ முருகர் காலில் விழுந்தால் ஓகே, அவங்க காலில் நம்ம எங்கே விழணும்? இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது லைக் தம்ப்நெயில்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா? முருகர் ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி அவர் பேசுகிறவர் இல்லை யார் பேசுகிறாங்களோ அவங்க ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருக்கும். முருகர் வந்து பிளெயினாக இருப்பார். பேசுகிறவங்க அவங்க தலை பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேசுகிறவங்க கடவுளா இல்லை முருகர் கடவுளான்றது நம்மளுக்கே ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். திருப்புகழ் புக் படிக்கிறோம். திருப்புகழ் எழுதினது யார்? அருணகிரிநாதர். அப்படி இருக்கும்பொழுது அது வந்து அருணகிரிநாதர் வந்து முருகர் வந்து ஆசீர்வதிச்சு அருணகிரிநாதர் அவர் சுவாமிகள் எழுதினாங்க. அப்போது எந்த திருப்புகழ் புக்கில் படித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுக்குள்ளே முருகர் இருக்கார், அதுக்குள்ளே முருகனோட சக்தி இருக்குது, முருகனோட வேல் இருக்குது, மயில் இருக்குது. ஸோ அவர் எந்த புக்கில் படித்தாலும் சரி, இல்லை ஃபோனில் படித்தாலுமே உங்களுக்கு அந்த சக்தி இருக்க தாங்க செய்யும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, சரிங்களா? தேவையில்லாத மற்றவங்களோட அவங்க திணிக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ அவங்க ஏமாத்துறாங்கன்னா கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. தேவையில்லாத இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ வழிபாட்டு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு அந்த வழிபாட்டை செய்கிறோம். அதை ஒரு சிறிய தவறாயிட்டால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அச்சச்சோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு பூஜையை பண்ணும் பொழுது அதில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. கூடி சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை அமைய திருப்புமுனையின் வாழ்த்துக்கள். நன்றி.